அந்த தலைவர் என்ன சொல்லுவார், புகழா இருப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுமே என்ன அர்த்தம், தலைவர் உங்களை புகழாம நான் யாரை புகழ்வேன் அப்படின்னு என்ன சொல்றான், இன்னும் கொஞ்சம் 2 பீட்டை போட்டு விடு அப்படின்னு சொல்றான். இதானே சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொன்னாங்க, என்ன புகழாதப்பா அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் புகழ் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, ஒரு மனதில் எப்போ பெருமை வரும் தெரியுமா, அவன் ஒரு போட்டியில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், அவனை பார்த்து எப்பா இவன் எப்படி ஜெயிச்சிட்டான், யாருமே செய்யாம இவன் ஜெயிச்சிட்டான்பா, சமாள் தான்பா அப்படி புகழ்வாங்க. அவன் மனசு என்ன வரும், புகழ் வரக்கூடிய நேரம், புகழ் வந்தாலும் என்ன வரும், பெருமை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பெருமை வந்து எப்போ நம்மளை போல யாரும் இல்லை போல இருக்கு, நம்ம தான் இங்கே எல்லாரோட நல்லா ஜெயிந்திருக்கும் போல இருக்கு, அவன் பெருமைப்படுவான். அந்த நேரம் நீ என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் நான் தான்ப்பா ஜெயிச்சேன், அதுக்கு என்ன, நான் ஜெயிச்சாலும் அந்த என் வெற்றிக்கு காரணம் யாரு, அந்த அல்லாஹ் தான் என்ன நீ கூறணுமா இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்தன் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஒரு நல்ல மார்க் எடுத்துட்டான், ஃபர்ஸ்ட் எடுத்துட்டான், நம்ம பிள்ளைகள் வந்து முஸ்லீம் பிள்ளைகளும் எடுத்துட்டு அவனை உடனே பேட்டி கொடுக்காம எப்பவும் போல என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா தான் உதவி செஞ்சது, எங்கள் சித்தப்பா தான் டியூஷனில் சேர்த்து விட்டது, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் அந்த நேரம் என்ன சொல்லணும், நான் தான் எடுத்தேன், எங்கள் சித்தப்பா தான் டியூஷனில் சேர்த்தது, எங்கள் மாமா தான் படிக்க வச்சுது, அதுக்கு என்ன. ஆனால் படைத்த இறைவன் இல்லாமல் அந்த மார்க்கை எடுத்துருக்க மாட்டேன் என்று சொல்லணுமா இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லணுமா இல்லையா. பார்க்கின்றோமா இல்லையா, ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எக்ஸாம்பிள் எழுதுவாங்க, என்ன நான் எங்கள் சித்தப்பா தான் இப்படி செய்து விட்டாரு, எங்கள் மாமா எங்கள் அப்பா தான் இப்படி சொல்லிட்டு வராங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா தான் நீ அந்த மார்க்கை எடுக்க வைத்தான், அல்லாஹ் தஆலா இல்லைன்னா நான் இப்படி செய்திருக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். யார் சொல்றா, யாருமே சொல்றது கிடையாது. ஆனா அந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம மனதில் இருந்து பெருமை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, மருந்தாகும். வேற ஒண்ணுமே எடுக்க. எல்லா புகழும் இறைவனுக்கு, எதுக்குத்தான் எல்லா புகழும் இறைவனுக்கு கூறிக்கொண்டே இருக்கணும். எப்போ புகழும் தான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கூறி நாமும் சொர்க்கம் சென்று பிறரையும் சொர்க்கம் சொல்ல வைப்போமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.